அன்பா பேச யாரும் இல்ல அப்படின்னு தோணிருக்கா? உங்களுக்கு வீடியோ கால் பண்ணவோ பேசவோ யாரும் இல்லையா? நண்பர்கள் உருவாக்குவது இவ்வளவு ஈஸியா? இந்த மாதிரியான விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த வைப்லி ஆப்பை நம்பலாமா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா, இந்த ஆப்பை யூஸ் பண்றது மூலமா உண்மையிலே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை பத்தி நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நானும் யோசிச்சேன். அப்படி யோசிச்சுட்டே நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுலேயும் குறிப்பாக ₹1 பேச முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அந்த வகையில் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே மொபைல் நம்பர், ஜெண்டர், அப்புறம் நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுவோம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஆதார் அண்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸையோ, ஜெண்டர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இல்லை ஃபோட்டோவையோ, இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலையும் இவங்க கேட்கறது இல்லை. இந்த மாதிரி எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இல்லாமலே நீங்கள் இந்த ஆப்பில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த ஆப்பில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த ஆப்போட யூஐ தான். நிறைய ஆப்ஷன்லாம் கொடுக்காம ரொம்பவும் சிம்பிளா, நீட்டா, கிளீனா, மினிமலான டிசைன்ல கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இந்த ஆப்போட டிசைன் இவ்வளோ ப்ரீமியமா இருக்கிறதுக்கு ரீசனும் இருக்கு. இந்த ஆப்போட பேரண்ட் கம்பெனி இவங்க தான். இந்த கம்பெனிக்கு கீழே தான் ஷேர்சாட் அண்ட் மோஜ் ஆப் இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கோம் இந்த ஆப்போட டிசைன் ஏன் இவ்வளோ ப்ரீமியமா இருக்கு அப்படிங்கிறது. ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே ஒரு பொண்ணோட நேம்ல இருந்து காலு. அடடா, ஓப்பன் பண்ணதுமே வா, சூப்பரான ஆப்பா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா காசு கேட்குது. எவ்வளோடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 5 நிமிஷம் பேசுறதுக்கே வழக்கமாக ₹19 சார்ஜ் பண்ணணும். நீ புது ஆள் அப்படிங்கிறதுனால உனக்கு வெல்கமிங் ஆஃபர்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் 5 நிமிஷம் பேசுறதுக்கு ₹1 கொடுத்தா போதும், ₹9 ரீசார்ஜ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. எடுத்ததும் இப்படி காசு கேட்ட உடனே அப்படிலாம் தூக்கி கொடுத்துட முடியாது. நான் ஃபஸ்ட்டு உன்னை பற்றி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு வரேன். அப்படி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஓகேனா பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இந்த ஆப்பை பற்றி கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லேயே நிறைய பொண்ணுங்களோட ப்ரொஃபைலை இவங்க காமிப்பாங்க. என்னதான் இவங்க இப்படி கார்ட்டூன் அவத்தார் ஃபேஸை ப்ரொஃபைல் பிக்சராக செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ரியல் ஃபேஸை பார்க்கும்போது வரக்கூடிய ட்ரஸ்ட் எனக்கு இந்த கார்ட்டூன் ஃபேஸை பார்க்கும்போது வரல. பிரைவேசி கன்சர்னால இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு ப்ரொஃபைலோட பக்கத்துலையும் ஆடியோ அண்ட் வீடியோ கால்க்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே மோஸ்ட்டாக ஆடியோ காலுக்கு அவைலபிளாக தான் இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வீடியோ காலுக்கும் அவைலபிளாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் எல்லாமே ரியல் பீப்புள்ஸோட ப்ரொஃபைல் தானா, ஹியூமன் தானா, இல்லை பாட் எதுவும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களா, ஃபேக் ஐடி எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எதுக்குமே இவங்க எந்த ஒரு செக்கிங்கையும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜெண்டரையும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனை கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் மூலமாகவே ஈஸியாக ஜெண்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நானே என்னோட ஜெண்டரை ஃபீமேல்ல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு பொண்ணுங்களோட ப்ரொஃபைல் தான் காமிக்குது. ஏண்டா பொண்ணுக்கு எதுக்குடா பொண்ணு ப்ரொஃபைல் காமிக்கிறீங்க? ஃபுல்லாகவே காயினை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே காயினாக கன்வெர்ட் ஆயிரும். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் எவ்வளோ காயின் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஆடியோ காலுக்கு பெர் மினிட்டுக்கு எவ்வளோ, வீடியோ காலுக்கு பெர் மினிட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரைசிங் டீட்டெயில்ஸுமே ப்ராப்பராக கொடுக்காம நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம் பெர் மினிட்டுக்கான ப்ரைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறதாகவும், இப்படி போகிறதுனால நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காசை சீக்கிரமாக காலி பண்ணி விட்டுறதாகவும் நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்கில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு காலில் கனெக்டடாக இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய காயினை யூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் கிஃப்ட் கொடுக்க முடியும். சேம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் இதே மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும். ஆனால் இந்த கிஃப்ட்டை உங்களால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. கிஃப்டாக இருக்கட்டும், காயினாக இருக்கட்டும், இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு எந்த விதமான ரீஃபண்டும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஆப்லலாம் பேசினாலே காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பேசினா காசு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனையும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இதுவும் ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது தான். ஏன்னா பொண்ணுங்க கிட்ட பசங்க பேசுறதுக்கு மட்டும் காசை வாங்கிட்டு அந்த காசில் பாதி ஆட்டையை போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய காசை அந்த பொண்ணுங்களுக்கே கொடுத்து அந்த பொண்ணுங்களும் நம்ம எந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிறதையே யோசிக்காம காசு வருது இல்லை அது போதும்னு சொல்லி யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு வேலையை இந்த வைப்லி ஆப் பார்க்காம இருக்கிறதே ரொம்பவும் நல்லது தான். ஆனால் இவங்க வேற மாதிரியான ஒரு வேலையை பார்க்குறாங்க. என்னன்னா மோஸ்ட்டாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதே பசங்க மட்டும்தான். பொண்ணுங்க இந்த மாதிரியான ஆப்பை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. பசங்க வேணா பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த மாதிரியான ஆப்பை யூஸ் பண்ணலாமே தவிர பொண்ணுங்க இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொண்ணுங்க பசங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை அவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாவே பேசிக்க முடியும். ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க காசுக்காக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கு வேற ஒரு சில ஆப்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு எந்த ஒரு லாபமும் இல்லாத இந்த ஆப்ல அவங்களோட கை காசை போட்டு ரேண்டமான ஒரு பையன் கூட பேச வேண்டிய அவசியம் பொண்ணுங்களுக்கு இல்லை.
இதனால இந்த மாதிரியான ஆப்ல பொண்ணுங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இருந்தும் இவ்வளவு ப்ரொஃபைல் காமிக்குது அப்படின்னா எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இந்த கம்பெனிக்காரங்களே நிறைய ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடியில இவங்களோட எம்ப்ளாயிஸையே பேச வைக்கிறதா நான் சொல்லல, நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியாச்சும் பேசுறாங்களே ப்ரோ, எனக்கு அப்படி பேசினா கூட போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இங்க அதுவும் உருப்படி கிடையாதுங்க. ஆடியோ கால்லாம் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல, வீடியோ கால்லாம் அட்டன் பண்ணிட்டு ஃபேஸே காமிக்கிறது இல்ல, இப்படிலாம் சும்மா அட்டன் பண்ணி வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசை மொத்தமா உறிஞ்சிடுறதா நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் அட் அ டைம்ல ஒரே எம்ப்ளாயை 4-5 பேர் கூட பேச வச்சிருப்பானுங்க போல. ஒரு மனுஷன் காசை போட்டு பேச வந்துட்டு புலம்பிருப்பாரு பாவம். இவ்வளோ அட்டுழியம் பண்றாங்களே, கஸ்டமர் கேர்ட்டையாச்சும் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணா அங்கேயும் ஆள் இல்லை போல. ஏண்டா எல்லாமே பேச அனுப்பிட்டா யாரா கஸ்டமர் கேர்ல இருப்பா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஆப்ல ₹1 கூட போடுறதுக்கு மனசு வரலங்க. அக்கௌண்ட்டை டிலீட் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணவங்க தான் டிலீட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்றாங்க. இந்த ஆப்ல நீங்க அக்கௌண்ட்டை டிலீட்டே பண்ணாலும் உங்களோட கால் ரெக்கார்டிங்ஸா இருக்கட்டும், மற்ற டேட்டாவா இருக்கட்டும், அது எல்லாமே எங்ககிட்ட பத்திரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட மைண்டை மாத்திட்டு ஒரு 30 நாளைக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடியை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். 30 நாளையும் தாண்டி போச்சு அப்படின்னா உங்களோட ஐடியை நாங்கள் டிலீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி உங்களோட ஐடியை டிலீட் பண்ணும்போது உங்களோட கால் ரெக்கார்டிங்ஸா இருக்கட்டும், மற்ற டேட்டாவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களோட மெயில் ஐடிக்கே சென்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இந்த மாதிரியான ஆப்ஸை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறதே ரொம்பவும் நல்லது. இல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நான் யார்கிட்டயாச்சும் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, என்னால சுத்தி இருக்கவங்க கூட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு கேம் விளாண்டு அதுல ஃப்ரெண்ட் ஆகி மேரேஜ் பண்றவன்லாம் இருக்கான். இன்ஸ்டா இருக்கு, ஸ்னாப் சாட் இருக்கு, எவ்வளவோ இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு ஆப் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத யோசிங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உம்மளை சோக்கு கேக்குதா கோபி? அப்படி உங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா பேசி பேசி காசை கறந்தா கூட பரவாயில்ல, பேசாமலே மொத்த காசையும் உறிஞ்சிட்டு போயிடுவானுங்க. உஷாரா இருந்துக்கோங்க. வரட்டா?